வணக்கம். இது உங்கள் மீரா தமிழின் செய்தி பார்வை. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகள் தொடர்பான ஒரு பார்வையினை செலுத்தலாம். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீசாரால் இளைஞர் என்பதை விட யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் மிக மோசமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த மாணவர் யாழ்ப்பாணம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு பதிவு செய்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்திருக்கின்றார். என்னவென்று சொன்னால், யாழ்ப்பாணம் கோட்டைக்காடு பகுதியினை சேர்ந்த ஒரு மாணவர் தான் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். கோட்டைக்காடு பகுதியை சேர்ந்த கருணாகரன் நிதர்சன் என்கின்ற 27 வயதான பல்கலைக்கழக மாணவர் தான் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் குறிப்பிட்டிருக்கின்றார், பல்கலைக்கழகம் செல்வதற்காக சித்தன்கனி பகுதியில், வட்டுக்கோட்டை சித்தன்கனி பகுதியில் இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் தனது உந்துருளிக்கு எரிபொருள் நிரப்பிவிட்டு மீண்டும் வருகின்ற போது வட்டுக்கோட்டை இந்து கல்லூரிக்கு முன்பாக போலீசார் நின்றிருக்கின்றார்கள். அவர்கள் இவரை மறைத்திருக்கின்றார்கள். இவர் மறைத்து நின்ற போது அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள், நாங்கள் மறைக்கின்ற போது எதற்காக நிற்காமல் சென்றிருக்கின்றார் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு அவர் கூறியிருக்கின்றார், நீங்கள் டிராபிக் போலீஸ் இல்லை, அதாவது போக்குவரத்து போலீசார் இல்லை என்றபடியினால் பல்கலைக்கழகத்திற்கு அவசரமாக செல்ல வேண்டும் என்கின்றபடியினாலும் அவசரமாக சென்று விட்டேன், மறைத்த போது நிற்காமல் சென்று விட்டேன் என்று கூறியிருக்கின்றார். இதன் பின்னர் அவரை போலீஸ் நிலையம் அழைத்து சென்று அங்கே ஒரு அறையில் வைத்து தாக்கியிருப்பதாகவும், அதாவது தன்னை தலைகளாக கட்டி காலை விரித்து தாக்குதல் நடத்தியதாக அவர் தனது முறைப்பாட்டில் கூறியிருக்கின்றார். அந்த மாணவர் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரிக்கு முன்பாக அந்த இளைஞரை வைத்து விசாரித்த போது அதனை செல்போனில் படம் எடுத்ததாகவும், அதாவது செல்போனில் காணொளி பதிவு செய்ததாகவும், அந்த காணொலியினை அழிக்க சொல்லி போலீஸ் நிலையத்தில் வைத்து அவர்கள் வற்புறுத்தியதோடு மோசமான தாக்குதல்களை மேற்கொண்டு வற்புறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார், அந்த காணொலியினை அழிப்பதற்காக. அதே நேரம் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரிக்கு முன்பாக வைத்து அவரை தாக்கிய போது இந்த கடையில் இருக்கக்கூடிய சிசிடிவி காணொலியில் பதிவாகி இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அதனை அழிப்பதற்காக அந்த போலீசார் அவசரமாக சென்றதாகவும் அந்த இளைஞர் கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் முறைப்பாடு செய்திருக்கின்றார். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால், வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் சில காலங்களுக்கு முன்னர் அலெக்ஸ் என்கின்ற ஒரு இளைஞர் மிக மோசமாக தாக்குதலுக்கு உள்ளாகி சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்த சம்பவத்தை அறிந்திருப்பீர்கள். அவ்வாறான ஒரு சம்பவம் தனக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே அந்த பயத்தில் அங்கிருந்து தப்பி ஓடி மனித உரிமைகள் ஆணைக்குழுவோட முறைப்பாடு செய்ததாக அந்த இளைஞர் கூறியிருக்கின்றார். அண்மை காலத்தில் போலீசாரின் தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக, இளைஞர்கள் மீது அல்லது மக்கள் மீது போலீசாரின் தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக பல்வேறுபட்ட தரப்பிலிருந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அண்மையில் கூட சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் திருட்டு குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட இளைஞர் மிக மோசமாக தாக்குதலுக்கு உள்ளாகி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று சென்றிருந்தார். அதேபோல் அச்சுவேலி போலீஸ் நிலையத்திலும் ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. என்னவென்று சொன்னால், விசாரணைக்கு அழைக்கப்பட்ட ஒரு இளைஞர் அந்த விசாரணைக்கு, அதாவது போலீசாரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது அந்த விசாரணைக்கு அந்த இளைஞர் செல்லாத நிலையில் அவரை வீதியில் வழிமறைத்து தாக்குதல் மேற்கொண்டதில் காயமடைந்த அந்த இளைஞர் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றிருந்தார். அதே போல நேற்றைய தினம் கிளிநொச்சி பகுதியிலும் ஒரு சம்பவம் நடந்தது. பல்கலைக்கழக மாணவர்கள் மிக மோசமாக போலீசாரால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. அதேபோல் போலீசாரால் அவர்கள் பிடித்து செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெற்ற பின்னணியில் தான் இன்றைய தினம் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் மீளவும் இந்த அலெக்ஸ் என்ற இளைஞனுக்கு நேர்ந்ததை போல மீளவும் ஒரு சம்பவம் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. மற்றும் ஒரு செய்தி, முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து, அதாவது மரண தண்டனை பெற்று பின்னர் ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு அண்மை காலத்தில் விடுதலை செய்யப்பட்ட இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சாந்தன் என்பவரை மீளவும் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இணக்கம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இன்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது அவர் இந்த இணக்கத்தை தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் வேண்டுகோளுக்கு அவர் இந்த இணக்கத்தை தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது இந்திய சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதன் மிக நீண்ட நாட்களாக தடுப்பு முகாம் ஒன்றில் சாந்தன் உள்ளிட்ட சில கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே இன்னொரு கைதி கூட உயிரிழந்திருந்தார். இப்போது சாந்தனுக்கும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருப்பதனால் அவரை தனது வாழ்நாளில், அதாவது தான் இறப்பதற்கு முன்னதாக தனது பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சாந்தனின் தாயார்
பல்வேறுபட்ட தரப்பினரிடம் கோரிக்கை முன்வைத்து வந்த நிலையில் அண்மையில் கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்திருந்தார். அதன்போது அவர் வைத்த கோரிக்கைக்கு அமைவாக அன்றைய தினம் டக்ளஸ் தேவானந்தா இது தொடர்பாக தான் உரிய நடவடிக்கையை எடுப்பதாக உறுதியளித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினம் நடந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் அவர் இதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். என்று சொன்னால், மிக நீண்ட காலமாக சிறைவாசம் அனுபவித்து வந்ததன் பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டதன் பின்னரும் அவரால் நாட்டிற்கு வருகை தர முடியவில்லை என்கின்ற ஒரு மிகவும் ஒரு சோகமான ஒரு நிலையில் இந்த ஒரு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்த அறிவிப்பானது, இந்த இணக்கமானது ஒரு நல்ல ஒரு செய்தியினை சாந்தன் குடும்பத்திற்கு வழங்கியிருக்கும் என்பதை கூட நம்பலாம். அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட அண்மையில் கூறியிருந்தார், சாந்தனின் விடுதலை தொடர்பாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் கூறியிருப்பது என்னவென்று சொன்னால், இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் சாந்தனை நாட்டுக்கு விடுவிக்க முடியும் என்று கூறியிருப்பதாக ஸ்ரீதரன் கூறியிருந்தார். ஆகவே தற்பொழுது ஜனாதிபதியும் இதற்கு இணக்கம் தெரிவித்திருப்பதன் மூலம் இது ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு நிலைமை இருக்கும் என்று நாங்கள் நம்பக்கூடியதாக. என்று சொன்னால், சாந்தன் மிக நீண்ட காலமாக சிறைச்சாலையில் தனது இளமை காலம் அனைத்தை சிறை காலத்தில் கழித்து ஒரு முதுமை பருவத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவரது தாயாருக்கும் அவரது சகோதரர்களுக்கும் அதேபோல் சாந்தருக்கும் ஒரு ஆறுதலான ஒரு செய்தியாக இந்த செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் காணலாம். மற்றொரு செய்தியாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க ஒரு செய்தியினை வெளியிட்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால், அரச ஊழியர்கள் பல்வேறுபட்ட தரப்பினரும் சம்பள அதிகரிப்பு கேட்டு போராடி வருகின்றார்கள். அவர்களுக்கு சம்பளம் வழங்குவது என்பது நாட்டின் வருமானத்தை அதிகரிப்பதன் மூலம்தான், அதிகரிக்கின்ற பட்சத்தில் தான் அவர்களுக்கு சம்பள அதிகரிப்பினை வழங்க முடியும் என்று கூறியிருக்கிறார். அரச ஊழியர்களுக்கு தற்போது நாட்டின் நிலைமையை பொறுத்தவரை அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதாக இருந்தால் வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும். அதாவது அவர்களுக்கு சம்பள அதிகரிப்பினை வழங்க வேண்டுமாக இருந்தால் ஏதாவது ஒரு நாட்டம் கடன் பெற்றுத்தான் வழங்க வேண்டிய ஒரு நிலை இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். ஆகவே அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாட்டின் வருமானம், அதாவது இந்த வருடம் நாட்டின் வருமானம் 3% அதிகரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அதிகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பினை வழங்க முடியும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். ஆகவே நாட்டின் இருக்கக்கூடிய தற்போதைய பொருளாதார நிலைமையின் அடிப்படையில் அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு என்பது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விடயமாகவே இருப்பதாக கூறப்படுகின்றது. அதேபோல் இன்னொரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மையில் நாட்டில் பல்வேறுபட்ட பொருட்களும் விலையேறியிருந்தன. அந்த விலையேற்றம் மீளவும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டுமாக இருந்தாலும் இந்த நாட்டின் வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். மற்றொரு செய்தியாக ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொல்லி சொன்னால், தற்பொழுது இலங்கையில் பரவலாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம்தான் இந்த தரமற்ற மருந்துகளை நாட்டுக்கு இறக்குமதி செய்து அதன் மூலம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கடந்த காலத்தில் பலர் இறந்திருக்கிறார்கள். அதாவது இந்த மருந்து ஒவ்வாமை காரணமாக பலர் இறந்திருக்கிறார்கள். அதற்கு அப்போது கூறப்பட்ட விளக்கம் என்னவென்று சொல்லி சொன்னால், தரமற்ற மருந்தின் காரணமாகத்தான் அதனால் ஏற்பட்ட ஒவ்வாமையினால் இவர்களது உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. அது தொடர்பான வழக்குகள் ஏற்படுத்தப்பட்டு அண்மையில் கூட சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது அது தொடர்பான ஒரு செய்தி வந்திருக்கின்றது. என்னன்னு சொல்லி சொன்னால், ஹெகலிய ரம்புக்வெலவின் சட்டத்தரணி இந்த ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நீதிமன்றத்தில் இதனை முறையிட்டிருக்கின்றார். இந்த தரமற்ற மருந்து கொள்வனவு, இந்த தரமற்ற மருந்தினை, அதாவது இந்திய கடன் திட்டத்தின் கீழ் தான் இந்த மருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. இதற்கு பசில் ராஜபக்சவின் நேரடியான ஒரு தொடர்பு இருப்பதாக, இந்த மோசடியில் பசில் ராஜபக்சவும் தொடர்பு கொண்டிருப்பதாக அமைச்சர் கெகலிய தரப்பில் முன்னிலையாகி வாதிட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன தான் இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார். அவர் என்ன கூறியிருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால், இந்திய கடன் திட்டத்தின் கீழ் மருந்துகளை கொள்வனவு செய்யும் திட்டத்தில் கையெழுத்திட்டது அப்போதைய நிதியமைச்சராக இருந்த பசில் ராஜபக்ச தான் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே பசில் ராஜபக்ச தான் அதில் கையெழுத்திட்டாரே ஒழிய சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல இல்லை என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்ப இதற்கமைய முதல் குற்றவாளியாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள கெகலிய ரம்புக்வெல அந்த தவறை செய்யவில்லை என்பதை அவர் நீதிமன்றத்தில் வாதிட்டிருக்கின்றார். இதற்கிடையில பாத்தீங்கன்னு சொன்னால், பசில் ராஜபக்ச இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக கெகலியவின் சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன முன்வைத்துள்ள இந்த கருத்து தற்பொழுது இலங்கை அரசியலில் ஒரு பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது. பசில் ராஜபக்சவுக்கும் இந்த மோசடியில் தொடர்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்து தொடர்பில்
விரிவான விசாரணைகள் முன்வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றன. அதோடு எதிர்வரும் 15ஆம் தேதி கெஹலியவின் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ள நிலையில இந்த கோரிக்கை நீதிமன்றத்தில் முன்வைக்க கெஹலிய தரப்பும் தீர்மானித்திருக்கிறது. ஆகவே இது அடுத்து வருகின்ற நாட்களில் தற்பொழுது பசில் நாட்டுக்கு வந்திருப்பதாக கூட கூறப்படுகின்றது. ஆகவே இந்த விடயம் அடுத்து வரும் நாட்களில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு செய்தியினை நாங்கள் பார்க்கலாம். முல்லைத்தீவு பகுதியில் பன்றிக்கு வைத்த வெடியில் ஒருவர் சிக்குண்டு உயிரிழந்திருக்கின்றார். குறித்த சம்பவம் பார்த்தோம்னு சொன்னால் மாங்குளம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட மணவாளன் பட்டமுடிப்பு பகுதியில் தான் இன்று இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இவர்கள் தேன் எடுப்பதற்காக அந்த உயிரிழந்த நபரும் இன்னொருவரும் காட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். இதன் போது பன்றிக்காக மறைத்து வைக்கப்பட்ட அந்த வெடியில் இவர்கள் சிக்கி காயமடைந்திருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்கள் மாங்குளம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்ற போது உயிரிழந்திருக்கின்றார்கள். சிகிச்சை பலனின்றி அங்கு உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் 65 வயதுடைய, அதாவது மணவாளன் பட்டமுடிப்பு பகுதியினை சேர்ந்த 65 வயதுடைய பழனி வடிவேல் எனும் நபரே உயிரிழந்திருப்பதாக போலீசார் கூறியிருக்கிறார்கள். மற்றும் ஒரு செய்தியாக இன்று பரவலாக பேசப்பட்டது கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பின் கரவட்டி பகுதியில் திடீரென்று ஒரு பாலம் ஒன்று உடைந்து விழுந்திருக்கின்றது. மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு முறையில் தான் அந்த பாலம் உடைந்திருக்கின்றது. இதனால் மக்கள் மத்தியில் கூட ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. கரவட்டி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பாரிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்ட பாலம் தான் இவ்வாறு உடைந்து விழுந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன்போது குறித்த வீதியில் பயணித்த சாரதிகள் மயிரிழையில் உயிர் தப்பியதாகவும் ஒழுங்கற்ற ஒரு பாதை அமைப்பு தான் இதற்கு காரணம் என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். இவைதான் இலங்கையில் இன்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளின் தொகுப்பு. தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளை காண்பதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.